வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ், முந்திரி கொத்து. ரொம்ப ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இந்த பச்சை பயிறு இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த க்ரீன் கலர் போய் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து அதை எடுத்துக்கணும். நல்லா சூப்பராக வறுத்தாச்சு. கலர் மாறி வந்துருச்சு. நல்லா கைவிடாமல் கருகிராமல் வறுக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு 5-6 ஏலக்காயும் போட்டிருக்கேன். லைட்டாக கோர்ஸ் பவுடராக தான் வரும். அதே மாதிரி அரைச்சி இதை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை முடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா நெய்யில் அந்த தேங்காயை வறுக்கும் போது சூப்பர் வாசமாக செம்மையாக இருக்கும். நல்லா அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போய் நல்லா ப்ரௌனாக ஆகிக்கிட்டோம். இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த பச்சை பயிரை நல்லா பவுடராக அரைச்சாச்சு. லைட்டாக அந்த கோர்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கணும். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு. கொஞ்சம் நமக்கு சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி. நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் அந்த பச்சை பயிரை அரிச்சு வச்சுருக்கிற மாவில் வடிகட்டி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகை அப்படியே வடிகட்டி அதில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு ஊற்றி அப்படியே கலந்து அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்குவோம். ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்ல வாசமாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வெள்ளைப்பாகு ஃபுல்லுத்தையுமே ஊற்றிக்கலாம். இந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உருண்டைகள்லாம் உருட்டி தயாராக இருக்குது. இதை ஒரு மாவு கோட்டில் முக்கி எண்ணெயில் பொரிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு தயாராக இருக்குது. உருண்டைகள் தயாராக இருக்குது. எண்ணெய் காய வச்சு உருண்டைகளை முக்கி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி தயாராக இருக்குது. நம்மளோட உருண்டைகளை இது வந்து ஒரு 2 3 போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்படி நல்லா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். நம்மளோட முந்திரி கொத்துக்கெல்லாம் அழகாக வெந்து வந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான முந்திரி கொத்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தான சூப்பரான ஒரு டிஷ் இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.